4 கட்ட தேர்தல்கள் முடிந்த பிறகு தேர்தல் ஆணையம் இந்த டேட்டாவெல்லாம் வந்து வெளியிடுறாங்க. இப்போ தான் வெளியிட்டாங்க. அந்த டேட்டாவில் வர்ற முக்கியமான இது என்னென்னா, ஏறத்தாழ 6 விழுக்காடு வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது 1.7 லட்சம் கோடி வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. 1.7 லட்சம் கோடி வாக்குகளை 100 தொகுதியால் வகுத்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு 107 தொகுதியில். இல்லை 200 தொகுதியால் வகுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 50,000 ஓட்டுக்கு மேலே ஒரு தொகுதிக்கு. இதெல்லாம் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவுக்கான வாக்கு எண்ணிக்கை. அப்போ அவ்வளவு வேறுபாடு எப்படியா வந்துச்சு என்ற கேள்விக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. நிதின் கட்காரி தொகுதியில் அவரை தோற்கடிக்கிறதுக்கு மோடி, ஷா இந்த கோஷ்டி வேலை செய்யுது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் 1.5 லட்சம் வாக்காளர்களை காணுமா. இதில் நிதின் கட்காரி தொகுதியில் நிதின் கட்காரிக்கே இந்த நிலைமை என்றால் எதிர்க்கட்சிகளுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம்.